அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைய தினம் இந்த வீடியோவில் தருமபுரி டு கிருஷ்ணகிரி சாலையில் அமைந்துள்ள காரிமங்கலத்துக்கு அருகே உள்ள CS கிராண்ட் அட்வென்ச்சர் தீம் பார்க்கை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். இந்த தீம் பார்க்கை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன, அதில் உள்ள சிறப்பம்சங்கள் என்ன என்பதை பற்றியெல்லாம் உங்களுக்கு பிடிக்கின்ற வகையிலே சுருக்கமாகவும் அதே சமயத்தில் விளக்கமாகவும் எடுத்துரைத்து இந்த வீடியோ தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகின்றோம். அந்த நம்பிக்கையிலேயே இன்று இந்த வீடியோவை வெளியிடுகின்றோம். அதற்கு முன்னதாக இந்த சேனலை இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இனிமேல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளலாம், லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், அப்படி அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணலாமே. இவையெல்லாம் எங்களுக்கு மேலும் ஊக்கம் அளிக்கின்ற வகையில் அமையும் என்பதை நீங்கள் மறவாதீர்கள். சரி, வாருங்கள் இந்த வீடியோக்கள் சென்று பார்க்கலாம். CS கிராண்ட் அண்ட் அட்வென்ச்சர் தீம் பார்க், இதோ அதனோட நுழைவாயில். இந்த நுழைவாயில் இதை தாண்டி உள்ளே சென்றவுடன் நமக்கு ஒரு அன்பான வரவேற்பு காத்திருக்கின்றது. உள்ளே சென்றவுடன் இடதுபுறத்தில் அமைந்துள்ள அலுவலகத்திற்கு சென்று நமது வருகையினை பதிவு செய்துவிட்டு உரிய கட்டணங்களை செலுத்திவிட்டு உள்ளே செல்லலாம். உள்ளே செல்வதற்கு முன்பாக நம் அனைவருக்கும் இங்கே ஒரு முத்து மாலை அணிவிக்கப்படுகின்றது. குளிர்பானம் கொடுத்து இனிமையான ஒரு வரவேற்பு வழங்கப்படுகின்றது. உள்ளே சென்றவுடன் இங்கே உள்ள சிறப்பம்சங்களை நாம் காணலாம். சிறுவருக்கு என்ற சைக்கிள் சவாரி, மாட்டு வண்டி சவாரி, குதிரை சவாரி ஆக பல்வேறு அம்சங்கள் இதில் உள்ளன. இந்த அட்வென்ச்சர் தீம் பார்க் என்பது சாகச விளையாட்டுக்களை விளையாடும் ஒரு இடமாக இது அமைந்துள்ளது. விளையாட்டு என்பது நம் உடல் பயிற்சி மட்டுமல்ல, உள்ள நலம் பேணும் வகையிலே அமைந்துள்ளது. இந்த ஹை ரோப் ரைடு என்று சொல்லப்படுகின்ற சாகச விளையாட்டை விளையாடுவதற்கென்று ஒரு ரம்மியமான சூழ்நிலையில் தென்னந்தோப்புக்கிடையே இது அமைக்கப்பட்டுள்ளது. இதில் பங்கு பெறும் வீராங்கனைகளுக்கும் பயணிகளுக்கென்று பயிற்சியாளர்கள் எவ்விதம் சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இடுப்பிலே பெல்ட் அணிவித்து இந்த சாகச பயணத்தை எவ்விதம் மேற்கொள்ள வேண்டும் என்ற வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்து இந்த விளையாட்டில் ஈடுபட வைக்கிறார்கள். நாம் அன்றைய தினத்தில் சென்றிருந்த போது இளம் பெண்கள் அதிகமாகவே இந்த விளையாட்டில் ஈடுபடுவதை நம்மால் காண முடிந்தது. இது உருட்டுக்கட்டை மேலே நடந்து செல்லும் சுற்றுலா பயணிகள். தென்னை மரங்களுக்கு இடையே கம்பிகளையும் வலைகளையும் மூங்கில்களையும் அமைத்து அதன் மேலே நாம் நடந்து செல்ல வேண்டும். இதுவே இந்த சாகச பயணத்தின் ஒரு முக்கிய சாராம்சமாகும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இடுப்பிலே பெல்ட் அணிந்து அதனை மேலே உள்ள கம்பியில் கட்டி வைத்துள்ளார்கள். எனவே பயமின்றி நாம் இந்த சாகச விளையாட்டில் விளையாடலாம். இதோ மூங்கில் மேலே நடந்து செல்லும் ஒரு சுற்றுலா பயணி 2 மரங்களுக்கிடையே கட்டி வைக்கப்பட்டுள்ள கம்பிகளையும் கயிறுகளையும் அந்த கம்பி மேலேயும் இந்த கயிறு போன்ற அமைப்பின் மேலேயும் தான் நடந்து செல்ல வேண்டும். முன்னெச்சரிக்கையாக மேலே உள்ள கயிறை பிடித்து கொண்டு இதில் நடந்து செல்லலாம். இது போன்ற ஒரு 50-60 விளையாட்டுகள் இந்த மரத்துக்கிடையே அமைக்கப்பட்டுள்ளது. இது தொடர் ஒரு இடத்தில் முக்கிய பில் ஆரம்பித்து முழு விளையாட்டையும் விளையாடுவது என்பது சற்று கடினமான காரியம்தான். என்றாலும் நம்மால் முடிந்த வரையில் இந்த சாகச விளையாட்டை விளையாடிவிட்டு முடியாத பட்சத்தில் இது போன்ற ஷெல்டர்கள் அமைக்கப்பட்டுள்ளது மரத்திலே. அங்கே சற்று இளைப்பாறிவிட்டு மீண்டும் விளையாடலாம் அல்லது கீழே இறங்கிவிடலாம். அது போன்ற பிரத்யேக அமைப்புகள் இங்கே நிறையவே உள்ளன. விளையாட்டு என்பது நம் மன அழுத்தத்தை குறைத்து மன மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. பொழுதுபோக்கிற்காக மட்டுமல்ல இது போன்ற விளையாட்டுகள் என்பது நம் உடலுக்கு நல்ல பயிற்சி, உடற்பயிற்சி. அதன் மூலம் நம் உடலும் நலம் பேணப்படுகின்றது. நம் மன அழுத்தம் குறைவதற்கும் மன மகிழ்ச்சி பெருகுவதற்கும் விளையாட்டுகள் காரணமாக உள்ளன. நம் தன்னம்பிக்கையை வளர்த்து விடாமுயற்சியும் பிரச்சனை தீர்க்கும் அறிவாற்றலையும் வழங்கக்கூடிய வகையிலே விளையாட்டுகள் அமைந்துள்ளன. அதுவும் இது போன்ற ஒரு சாகச விளையாட்டுகள் என்பது உண்மையிலேயே நமது தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் வளர்க்கின்ற வகையிலே தான் இந்த சாகச விளையாட்டுகள் அமைந்துள்ளன. இவையெல்லாம் நமது வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கியமான அம்சமாகும். அந்த அம்சங்களை வளர்த்து கொன்ற வகையிலே விளையாட்டுகள் அமைந்துள்ளன. இதன் மூலம் 4 பேரோடு சேர்ந்து விளையாடும்போது என்பது நமது ஒற்றுமை உணர்வு ஓங்கி வளர்கின்றது. பிள்ளை பருவத்திலே பள்ளிகளுக்கிடையே
விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி பரிசு வழங்கு விளையாட்டு திருவிழா என்று ஒன்று ஏற்பாடு செய்து பிள்ளைகளை ஊக்குவிப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். ஏன் மாநிலத்துக்கு மாநிலம், மாவட்டத்துக்கு மாவட்டம், நாட்டுக்கு நாடு இடையே கூட விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி சமூக நலம் பெறுவதை நாம் பார்த்திருக்கின்றோம். கிரிக்கெட் போட்டி, டென்னிஸ் போட்டி போன்றவை சர்வதேச அளவில் நடத்துவது என்பது நம்முடைய ஒரு ஒற்றுமை உணர்வை வளர்ப்பதற்கு ஏதுவாக அமைகின்றது. எனவே சமூக நலம் பேணல் என்ற வகையிலே இந்த விளையாட்டு அம்சங்கள் விளங்குகின்றன. நீங்கள் எந்த வயதினராக இருந்தாலும் ஆர்வமும் விருப்பமும் இருந்தால் போதும், எப்போது வேண்டுமானாலும் நமது புதிய திறன்களை வளர்த்து கொள்ளலாம் அல்லது கற்றுக்கொள்ளலாம். இது போன்ற விளையாட்டுக்கள் அதற்கு ஒரு வழிகாட்டியாக அமைந்துள்ளன. அதுவும் இது போன்ற தென்னந்தோப்புக்கு இடையே விளையாட்டுக்கள் என்பது எங்கும் பார்த்திராத ஒரு சிறப்பு அம்சமாகும். நம்மால் முடியாததை முடியும் என்ற பாசிட்டிவ் எனர்ஜியுடன் அணுகுவது என்பதுதான் சாகசமாகிறது. எனவே அந்த வகையிலே இந்த சாகச விளையாட்டுக்கள் யாவும் நம் மனோதைரியத்தை வளர்த்து விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் நமக்கு தருகின்றது. இவை யாவும் நம் வாழ்க்கையின் சிக்கல்களை தீர்ப்பதற்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் ஒரு வழிகாட்டியாக, ஒரு உந்து சக்தியாக இந்த உணர்வுகள் நமக்கு விளங்குகின்றன. ஆகவே உடல் நலம், உள்ள நலம், சமூக நலம் ஆகிய மூனையும் பேணுகின்ற வகையிலே இந்த விளையாட்டுக்கள் யாவும் அமைந்துள்ளன. இங்கே இதே போன்று இண்டோர் கேம் ஒரு ஹால் ஒன்று உள்ளது. ஓப்பன் ஆர் தியேட்டர் ஒன்று இங்கு அமைந்துள்ளது. பர்த்டே பார்ட்டி போன்ற குடும்ப நிகழ்ச்சிகளை இங்கே சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொள்ள வசதி வாய்ப்புகள் உள்ளன. தென்னை மரத்துக்கு இடையே இருக்கின்ற இந்த சாகச விளையாட்டுகள் என்பது உண்மையிலேயே நம் கண்ணையும் கருத்தையும் கவர்கின்ற வகையிலே தான் அமைந்துள்ளது. சுற்றுலா பயணிகள் மிகுந்த ஆர்வத்துடன் இதில் பங்கு பெறுவதையும் அவர்கள் உற்சாகத்துடன் பங்கு பெற்றுவதையும் நாம் இங்கே பார்க்க முடிகிறது. இதோ சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ ஒரு நீச்சல் குளம், அதன் அருகே அமைந்துள்ள ரிசார்ட்டுகள், சுற்றுலா பயணிகள் தங்குவதற்கென்று இங்கே பிரத்யேகமான ரிசார்ட்டுகள் உள்ளது. டார்மெட்ரி சிஸ்டமும் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் உணவகம் சிறப்பான முறையில் இங்கே செயல்படுகின்றது. நமக்கு தேவையான உணவுகளை சைவமா அசைவமா என்பதை கேட்டு வாங்கி இங்கே நாம் சாப்பிட முடியும். எனவே நமது குடும்பத்தாருடன் நமது ஓய்வு நேரத்தில் இங்கே வந்து தங்கியிருந்து இளைப்பாரி நம் உடல் நலத்தையும் பேணலாம், உள்ள நலத்தையும் பேணலாம், சமூக நலத்தையும் பேணலாம். எனவே அந்த வகையிலே இந்த அட்வென்ச்சர் தீம் பார்க் என்பது ஒரு சிறப்பான ஒரு அம்சத்துடன் விளங்குகிறது என்றே சொல்லலாம். இன்றைய பொழுதில் இந்த சாகச விளையாட்டுகளில் ஈடுபட்டவர்கள் யாவரும் உண்மையிலேயே தந்த சுற்றுலா பயணம் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என்றே கருதுவார்கள். அந்த வகையில் இந்த அட்வென்ச்சர் தீம் பார்க் என்பது சிறந்து விளங்குகிறது என்றே சொல்லலாம்.